Good morning students. Today we are going to study about the topic is reproduction and modification in plants. Unit 5, 7th standard, reproduction and modification in plants. First of all, introduction. Already we know that flowering plants have root, stem and leaves. நமக்கு முன்பே தெரியும் ஒரு ஃப்ளவர் அப்படின்னா ஃப்ளவர் பூக்கும் தாவரங்கள் அப்படின்னாலே அது வந்து ரூட்டு வேர் இருக்கும், ஸ்டெம் தண்டு இருக்கும், அண்ட் லீவ்ஸ் இலைப்பகுதி என்ன செய்யும் இருக்கும். ஸோ இது மூணுமே என்ன செய்யும், பூக்கும் தாவரங்கள்லாம் என்ன செய்யும் இருக்கும். தே ஆர் கால்டு வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ். ஸோ இதை நம்ம என்ன செய்கிறோம், தாவரத்தின் பாகங்கள் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் இன் எ பிளான்ட் ஆர் கால்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ஃப்ளவர்ஸில் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் இன் எ பிளான்ட் ஆர் கால்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ஒரு தாவரத்தில் காணப்படக்கூடிய மலர்கள், கனிகள் மற்றும் விதைகள் போன்றவை இனப்பெருக்க உறுப்புகள் என்று சொல்கிறோம். இனப்பெருக்கல் உறுப்புன்னு சொல்கிறோம். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இனப்பெருக்க உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரூட்ஸு, சீட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலர்கள், கனிகள், விதைகள் எல்லாமே ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்னு சொல்கிறோம். இன் ஏர்லியர் கிளாஸஸ் வி have seen new plants can be grown from seeds. ஸோ நம்ம விதைகளின் மூலம் தாவரங்கள் வளர்கின்றன என்பதை நம்ம முந்தைய வகுப்புகளே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், படிச்சிருந்திருக்கோம். ஸோ இந்த பாடத்தில் நம்ம ஒரு தாவரத்துடைய இனப்பெருக்க உறுப்பான மலர் எவ்வாறு கனியாகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்புறம் வேர், தண்டு, இலைகளுடைய மாற்றுருவுகள் என்னன்னு சொல்லி என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரியாமா? we are going to know about how a flower changes itself into a fruit and the modification of root, stem and leaves of a plant. Next, activity 1. You see the activity 1 aim to raise a new generation of a plant from watermelon and potato. நீங்கள் என்ன பண்ணுங்கள், தர்பூசணி மற்றும் உருளைக்கிழங்கு இருந்து புதிய தலைமுறை தாவரங்களை நம்ம எப்படி செய்யலாம் உருவாக்கலாம்னு சொல்லி என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மெட்டீரியல் ரிக்யூர்டு. என்னென்ன மெட்டீரியல் தேவை? 2 pots with soil, potato, watermelon, seeds and waters. என்ன தேவை? ஒரு மண்ணால் நிரப்பப்பட்ட 2 தொட்டிகள், உருளைக்கிழங்கு, தர்பூசணி விதைகள் மற்றும் தண்ணீர். இதெல்லாம் என்னது தேவைப்படுது. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர். Fill both pots with soil mixed with compost or manure. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 தொட்டிலையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இயற்கை உரம் கலந்த மண்ணால் என்ன செய்யணும், நிரப்பணும். அப்புறம் பாரு, டேக் யங் பொட்டேட்டோ, அதாவது ஒரு புதிய உருளைக்கிழங்க நம்ம என்ன செய்ய, ensure that it is not dried up and the skin still looks fresh. ஸோ அந்த உருளைக்கிழங்கு பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அந்த உருளைக்கிழங்குடைய தோல் பகுதியானது காய்ந்து போகாத மாதிரி என்ன செய்யணும், ஃப்ரெஷ்ஷாக என்ன செய்யணும் இருக்கணும். bury a potato in one pot. So watermelon seeds is another pot. ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொட்டியில் அதை உருளைக்கிழங்கு என்ன செய்யணும் புதைச்சி வைக்கணும். மறு தொட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா தர்பூசணி சீட்ஸை இல்லாமல் வாட்டர்மெலன் சீட்ஸை என்ன செய்யணும் புதைச்சி விதைக்கணும். 2 தொட்டிகளும் தினமும் தண்ணீர் ஊற்றி என்ன செய்யணும் வரணும். வாட்டர் ரெகுலரி அண்ட் மெயின்டைன் த பிளான்ட். போர் வாட்டர். ஸோ வாட்டரை நம்ம டெய்லி நம்ம அதில் ஊற்றிட்டு வந்துட்டு அதை கண்காணிச்சிட்டே இருக்கணும். அப்சர்வேஷன். ஆஃப்டர் ஃபியூ டேஸ், கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் பாருங்கள், we can see single plants arising from the buried potato. சில நாள் கழித்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் உருளைக்கிழங்கு முளைத்திருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம் நம்மளால் பார்க்க முடியும். Plants arise from the pot showed with watermelon seeds. Each seeds produce a plants. பாருங்கள், உருளைக்கிழங்கு அதாவது தர்பூசணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தர்பூசணி விதையிலிருந்து தர்பூசணி செடிகள் உருவாகிருக்கு.
ஸோ ஆனால் உருளைக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு செடி வந்து பார்த்தீங்கன்னா சரி உருளைக்கிழங்குலேருந்து உழைக்கப்பட்ட செடி வந்து விதையிலிருந்து என்ன செய்யலை உருவாகலை. அது வந்து தண்டு பகுதியில் உள்ள அந்த உடல் உறுப்புலேருந்து என்ன செய்வது உருவாகிருக்குது. உடல் உறுப்புகள் தண்டு பகுதியிலேருந்து என்ன செஞ்சுருக்கு தண்டு கிழங்கிலிருந்து என்ன செஞ்சுருக்கு உருவாகிருக்கு. Seed is not only the source for new generation. அப்போ வந்து ஒரு நியூ ஜென்ரேஷன் நம்ம வந்து உருவாக்குவதற்கு விதைகள் மட்டும் என்னது ஒரு மூலப்பொருள் கிடையாது. அண்ட் வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் கேன் ஆல்சோ பி யூஸ் டு ப்ரொடியூஸ் எ நியூ பிளான்ட்ஸ். அந்த மலர் அதாவது அந்த எந்த ஒரு தாவரத்துடைய உறுப்புகள் எதனாலும் பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், நமக்கு ஒரு கனியையோ அல்லது தண்டு பகுதியோ ஃப்ளவர் எதை பயன்படுத்தினாலும் நம்ம என்ன செய்யலாம், ஒரு புதிய ப்ரொடியூஸ் நியூ பிளான்ட்டை நம்ம உருவாக்கலாம். சரியாம்மா? ஸோ இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம வந்து இப்போ நம்ம ஆக்டிவிட்டி 1 பார்த்தோம்ல, அதுக்கு ரிலேட்டடான பிக்சர்ஸ் தான். ஸோ உருளைக்கிழங்கு மண்ணுக்குள்ளே என்ன செஞ்சுருக்காங்க, விதைச்சிருக்காங்க. அது சில நாட்கள் கழித்து அதை உருளைக்கிழங்குலேருந்து இந்த உருளைக்கிழங்கு செடி வளர்ந்துருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதே மாதிரி கீழே பாருங்கள் தர்பூசணி பழம், அதாவது வாட்டர்மெலன் என்ன செஞ்சுருக்காங்க, அதை வந்து க்ரோத் ஆகி அந்த செடி வளர்ந்துருக்கிறத பார்க்க முடியுது. வாட்டர்மெலனுடைய சீட்ஸை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் எ நியூ பிளான்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் அவுட் ஹவு தீஸ் பிளான்ட்ஸ் ரீப்ரொடியூஸ்டு. ஸோ எப்படி வந்து இதில் வந்து நீங்கள் எதிலிருந்து உருவாகுது அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்கணும். அதாவது சீட்ஸ்லேருந்து உருவாகுதா, ஸ்டெம்லேருந்து உருவாகுதா, இல்லை கட்டிங்னா என்னது இப்போ அதாவது போத்து என்ன சொன்ன நடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் லேயரிங்னாலும் பதிய வச்சு அதிலிருந்து என்ன செய்யும், வளரும். ஸோ இந்த மாதிரியான இப்போ ஒவ்வொரு இதில் நேம் ஆஃப் த பிளான்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளான்ட்டு எதன் மூலமாக என்ன செய்யும், ரீப்ரொடக்டிவ் பார்ட், எந்த பார்ட்டை வந்து நம்ம பயன்படுத்தி அதை புதுசான ஒரு புதிய மேங்கோ ட்ரீயோ இல்லை பொட்டேட்டோ ட்ரீயோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் அதில் டிக் பண்ணணும். ஸோ மேங்கோ பார்த்தீங்கன்னா மேங்கோ சீடா இல்லை அதோடைய ஸ்டெம்மா இல்லை கட்டிங்காக இல்லை லேயரிங்காக நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். ஸோ மேங்கோ, பொட்டேட்டோ, அப்புறம் என்னது பனானா, அப்புறம் டர்மரின் புளிய மரம், அதுக்கப்புறம் ரோஜா, மஸ்டர்ட், கடுகு, அப்புறம் கோரியன்டர்னு கொத்தமல்லி, நெக்ஸ்ட்டு முருங்கை மரம், அப்புறம் என்னது பம்ப்கின் பூசணி, அப்புறம் முள்ளங்கி. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து அது எந்த பார்ட்ஸை அந்த ட்ரீஸோட பார்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம நியூ பிளான்ட்ஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் கரெக்டாக என்ன செய்யணும், டிக் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், reproduction, the process by which plants and animals produced young one and increasing their number is known as reproduction. ஸோ reproduction அப்படின்னாலே அது வந்து என்னது, ஒரு இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ரீப்ரொடக்ஷன் அப்போ எதுக்கு இனப்பெருக்கம்னா என்ன, வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? the process by which plants and animals produce young one, அதாவது பிளான்ஸாக இருக்கட்டும் இல்லை அனிமல்ஸாக இருக்கட்டும், ப்ரொடியூஸ் யங் ஒன், ஒரு புதிய உயிரிகளை தோற்றுவிப்பது, இளம் உயிரிகளை என்னது உருவாக்கி அவங்களுடைய இன்க்ரீஸிங் தர் நம்பர், அவங்களோட நம்பரை எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நிகழ்ச்சி தான் என்னது, அதிகப்படுத்துவது தான் என்னது இஸ் நவுன் ஆஸ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம். அவங்களுடைய நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகே, இன்க்ரீஸ் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணி இளம் உயிர்களை உருவாக்குவதும் அது எண்ணிக்கை அதிகரிக்கிறது தான் என்னது ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரம்ஸ்டிக்ஸ் 3 கேன் பி க்ரோன் ஃப்ரம் போத் சீட்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ் கட்டிங்ஸு. பாருங்க, ஒரு முருங்கை மரத்தினை விதைகள் மூலமாகவும் போத்து நடுதல் மூலமாகவும் உருவாக்கலாம். ஒரு முருங்கை மரத்தை நம்ம என்ன செய்யலாம், முருங்கை மரத்தை வந்து என்ன செய்யலாம், அதனுடைய குச்சை உடச்சிட்டு வந்து நம்ம என்ன செய்யலாம், வச்சாலும் அதை என்ன செஞ்சிடும், வளர்ந்துடும். இல்லாட்டி அதனுடைய விதைகளை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை மண்ணிலே அதை தூவி அதை என்ன செய்யலாம், அதை மண்ணுக்கு அடியிலே போட்டு நம்ம அதை மண் வைத்து மூடி நம்ம அதை தண்ணி ஊற்றுவதன் மூலமாகவும் அதை என்ன செய்யும், வளரும். அதுக்கப்புறம் பாருங்கள், when plants reproduced from seeds we call that process as sexual reproduction. ஸோ விதைகளின் மூலம் தாவரங்கள் உருவாகும் நிகழ்ச்சியை தான் நம்ம பார்த்திங்கன்னா
பாலின இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். வென் பிளான்ஸ் ரீப்ரொடக்ட்ஸ் ஃப்ரம் சீட்ஸு. ஸோ எப்போ வந்து ஒரு விதைகள் மூலமாக ஒரு தாவரம் உருவாகுதோ ஸோ அதை வந்து நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னு சொல்கிறோம். ஆல் அதர் வேஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் வித்தவுட் சி ஆர் கால்ட் அசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். அதாவது சீட்ஸ் மூலமாக ஒரு பிளான்ஸ் வந்து ரீப்ரொடக்ட் ஆகி இப்போ உருவாச்சு அப்படின்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். ஸோ அதே இது சீட்ஸ் வித்தவுட் சீடு இல்லாமல் ஒரு ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா அதை ஆசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ஆசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பால் இலா இனப்பெருக்கம், பால் இன இனப்பெருக்கம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக பாலின இனப்பெருக்கம்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா பால் இலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் 5.2 செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ சீட் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் எ ஃப்ளவர் பை த ப்ராசஸ் ஆஃப் பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன்ஸ். ஒரு சீடு வந்து ஒரு விதைகளின் மூலம் உருவாகக்கூடிய ஒரு மலரிலிருந்து விதைகள் உருவாகின்றன. அதாவது எதிலிருந்து உருவாகிறது? பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன். பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன். பாலினேஷன்ஸ் மீன்ஸ் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா கருவுறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இரண்டின் மூலமாகத்தான் ஒரு மலரிலிருந்து விதைகள் என்ன செய்கின்றன உருவாகுது. ஒரு மலரிலிருந்து விதைகள் என்ன செய்கின்றன உருவாகின்றன. ஒரு சீட் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் எ ஃப்ளவர்லேருந்து தான் ஒரு சீடு ப்ரொடியூஸ் ஆகுது. பை த ப்ராசஸ் எதன் மூலமாக? போலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன். சரியா? போலினேஷன்னா மகரந்த சேர்க்கை, ஃபெர்டிலைசேஷன்னா கரு உறுதல்னு அர்த்தம். திஸ் இஸ் நவுன் ஆஸ் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். இதுதான் வந்து என்னது? போலினேஷனும் ஃபெர்டிலைசேஷனும் நடந்தது அப்படின்னா அது வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அர்த்தம். டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு சீட்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன் எ ஃப்ளவர், ஃபஸ்ட்டு வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர். ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்? பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் அங்கே நடக்கணும். அதாவது டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு சீட்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன் ஏ ஃப்ளவர். நம்ம என்ன வச்சுருந்தோம்? ஒரு மலரிலிருந்து எவ்வாறு விதைகள் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். முதலாவது அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வி நீட் அண்டர்ஸ்டாண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர். இப்போ ஃப்ளவரோட பார்ட்ஸ் என்னென்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். சரியாம்மா? சார் இப்போ என்னென்ன பார்ட்ஸ்ன்னு சொல்லி என்ன செய்யலாம் பார்க்கலாம். பாருங்கள், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். அதாவது பாலின இனப்பெருக்கம். இப்போ தாவரத்தில் பாலின இனப்பெருக்கம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸோ இந்த மைண்ட் மேப் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹைபிஸ்கஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது செம்பருத்தி பூவோட செம்பருத்தி மலர். சரிங்களா? ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர். ஹைபிஸ்கஸ்னால் செம்பருத்தி மலர்னு அர்த்தம். ஸோ ஃப்ளவர் த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் எ பிளான்ட்ஸ். இதுதான் இது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அதாவது தாவரத்துடைய இனப்பெருக்க உறுப்பு தான் இது. அந்த மலர் கொடுத்துருக்காங்க, அந்த செம்பருத்தி மலர். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அந்த ஃப்ளவரில் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் த பிளான்ட்டில் என்னெல்லாம் ஃப்ளவரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லீஃப், அந்த செம்பருத்தி இலை பகுதி, இதழ் பகுதி. ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா பெட்டல்னு சொல்லுவோம். அந்த இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து என்னது? பெட்டல். பெட்டல் மீன்ஸ் அட்ராக்ட்ஸ் இன்செக்ட்ஸ் அண்ட் பேட்ஸ் ஃபார் பாலினேஷன். இதை பார்க்க வந்து வெரி ஷைனிங்காக இருக்கும். ஒரு கலர் வந்து இருக்கிறதுனால, ஒரு ரெட் கலர் இருக்கிறதுனால ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அட்ராக்ட்ஸ் இன்செக்ட். அதனால் இன்செக்ட்ஸ், பூச்சிகள் மற்றும் பேட்ஸ், பறவைகள் வந்து ஃபார் பாலினேஷனுக்காக, மகரந்த சேர்க்கைக்காக என்ன செய்யும்? கவர்ந்து இழுக்கப்படுகிறது. இந்த ஃப்ளவர் தான், இந்த இதழ் பகுதி தான், அந்த பெட்டல் தான் பார்த்திங்கன்னா இன்செக்ட்ஸையும் பேட்ஸையும் வந்து கவர்ந்து அட்ராக்ட் பண்ணுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இருக்குல்லையே கீழே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் லீஃப். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா செப்பல்னு சொல்லுவோம். இது செப்பல். ஸோ ஹோல்ட் அண்ட் கவர் த யங் டெவலப்பிங் ஃப்ளவர் பட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம தமிழில் வந்து புள்ளி இதழ்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டலை வந்து அள்ளி இதழ்னு சொல்லுவோம். இதை வந்து செப்பல் வந்து புள்ளி இதழ்னு சொல்லுவோம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் அண்ட் கவர் த யங் டெவலப்பிங் ஃப்ளவர் பட். ஸோ இங்கே எங்கே இருக்குது? ஸோ அந்த ஃப்ளவர் இதழ்கள், அதாவது அந்த பெட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி என்ன செய்யுது? இது பாதுகாப்புக்காக ப்ரொடெக்ட் பண்ணி
அது கவர் ஆகி என்ன செய்யுது இருக்குது இந்த க்ரீன் கலர். சரிங்களா? க்ரீன் கலர் லீஃப் அந்த நம்ம வந்து அந்த மொட்டுக்களை மூடி என்ன செய்கிறது? தாங்குகிறது. ஹோல்ட் அண்ட் கவர் த யங் டெவலப்பிங் ஃப்ளவர் பட். மொட்டுக்களை மூடி என்ன செய்கிறது? தாங்குகிறது. நெக்ஸ்ட்டு பாரு. நெக்ஸ்ட்டு stamen. Stamen, the male part of a flower that produced pollen grain. இதான் வந்து stamen சொல்லுவோம். முக்கியமான பார்ட். இட்லே முக்கியமான வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த மெயில் பார்ட் ப்ரொடியூஸ்டு pollen grain. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மகரந்தங்களை உண்டு பண்ணக்கூடிய ஆண் இனப்பெருக்க உறுப்பாகும். போலன் கிரெயின்ஸ் அப்படின்னா மகரந்தங்கள். இதுதான் வந்து மெயில் பார்ட் ஆஃப் எ ஃப்ளவர். இது ஒரு மலருடைய ஆண் இனப்பெருக்க உறுப்பு. சரியா? ஆண் இனப்பெருக்க உறுப்புன்னு சொல்லுவோம். சரியா? மெயில் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் தட் ப்ரொடியூஸ்டு போலன் கிரெயின். இது வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? போலன் கிரெயின்ஸ். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த போலன் கிரெயினும் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இது பார்த்தோம் இல்லையா? இந்த செப்பல் பார்த்தோம்னா செப்பலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஓவல் ஷேப்பில் இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? பிஸ்டில். ஸ்டேமன் பார்த்து வந்து மெயில் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர்னு பார்த்தோம். ஸோ இது வந்து ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். பிஸ்டில் வந்து ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர், பெண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரியாம்மா? பெண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம், பிஸ்டில். ஸோ இது வந்து இப்போ கண்டெயின் ஓவரி, ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா. ஓவரி, ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா. ஓவரி, ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா என்ன செய்ய இருக்கும்? பிஸ்டில் அப்படின்னா தமிழில் சூலகத்தாள்னு சொல்லுவோம். சரியாம்மா? பிஸ்டில்னா தமிழில் என்னது? சூலகத்தாள். இது வந்து இதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா சூலகத்தண்டு, சூழ்தண்டு, அதுதான் பார்த்திங்கன்னா சூழ்தண்டு மற்றும் சூழ் முடியை என்ன செய்கிறது? பெற்றிருக்கின்றது. சிக்மானா சூழ்முடி, ஓவரினா சூலகம், ஸ்டைல்னா ஸ்டூலகத்தண்டு. சரிம்மா? ஸோ இதெல்லாம் என்ன செய்யும்? இருக்கும். சரியா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பிஸ்டில் இதாக இருக்கு இல்லையா? இதுதான் அந்த பிஸ்டில்னு சொல்கிறோம். சரியா? உள்ளே இருக்கக்கூடிய இந்த பகுதி. நெக்ஸ்ட் பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதான் ஃப்ளவரு. இந்த இந்த பிஸ்டிலில் இருந்து பிஸ்டில்குள்ளே தான் என்ன இருக்கும்னு பாருங்கள். ஸ்டேமன் இருக்கும் அண்டு பிஸ்டில் இருக்கும். இந்த ஓவரி, ஸ்டைல் அண்ட் சிக்மா எல்லாமே இதில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள் போலினேஷன். போலினேஷன் எப்படி நடக்குது? போலன் கிரெயின்ஸ் ரீச் த ஸ்டிக்மா. என்னது? இந்த போலன் கிரெயின்ஸ் ரீச் த ஸ்டிக்மா. அதாவது ஒரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் டிரான்ஸ்பர் டு த ஃப்ளவர் ஆஃப் த ஸ்டிக்மா. ஸ்டிக்மாக்கு வரும்பொழுது அங்கே வந்து போலினேஷன் என்ன செய்யும்? நடக்கும். மகரந்த சேர்க்கை என்ன செய்யும்? நடக்கும். த போலன் கிரெயின்ஸ் ரீச் த ஸ்டிக்மா. போலன் கிரெயின் வந்து எங்கே வரணும்? போலன் கிரெயின்ஸ் வந்து எங்கே வரணும்? ஸ்டேமன்லேருந்து ஸ்டிக்மாக்கு என்ன செய்யணும்? வரணும். த போலன் கிரெயின்ஸ் ரீச் டு த ஸ்டிக்மா. ஸோ இதான் வந்து இங்கே தான் வந்து ஸ்டேமன் இருக்குது. ஸ்டேமன்லேருந்து எங்கே வருது? இந்த துகள்கள் வந்து வெளியே வந்த இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போலன் கிரெயின்ஸ்னு சொல்கிறோம். இந்த சின்ன சின்ன ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? பாருங்கள் எங்கே வருது? ஸ்டிக்மாக்கு என்ன செய்யுது? வர்ற மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க? கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா போலினேஷன் சொல்லுவோம். த போலன் கிரெயின்ஸ் ரீச் த ஸ்டிக்மா. சரியாம்மா? ஸோ இந்த ப்ராசஸ் நடந்தால் தான் அங்கே வந்து ஃபெர்டிலைசேஷன் என்ன செய்யும்? நடக்கும். அங்கே ஃபெர்டிலைசேஷன் என்ன செய்யும்? நடக்கும். ஒரு கருவுறுதல் உண்டாகும். ஃபஸ்ட்டு மகரந்த சேர்க்கை என்ன செய்யணும்? நடக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இங்கேருந்து ஸோ இங்கே உள்ளே நம்ம பார்த்தோம்ல பிஸ்டில் பார்த்தோம்ல, பிஸ்டிலுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கேமிட் அண்ட் மெயில் கேமிட் வந்து என்ன செய்யும்? ஃபியூஷன் ஆகும், அதாவது இணையும். ஃபெர்டிலைசேஷன் இதுக்கப்புறம் தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, கருவுறுதல் நடக்குது. ஸோ ஃபியூஷன் ஆஃப் மெயில் அண்ட் ஃபீமேல் கேமெட் இணையுது. மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் என்ன செய்யுது? இணையிறத காமிச்சிருக்காங்க. இந்த காமிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அது ஃபர்தராக என்ன ஆகுன்னு பாருங்கள் அப்படின்னா ஒரு ஃப்ரூட் ஃபெர்டிலைசேஷன் ஓவரி பிகம்ஸ் ஃப்ரூட்ஸு. ஒரு ஃப்ரூட்ஸ் ஒரு கனியை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு என்ன செய்யுது? கருவுற்ற சூலகம் பழமாகிறது. இதுதான் வந்து கருவுற்றுருக்கு.
ஃபெர்டிலைசேஷன் நடந்திருக்கு. ஸோ இது வந்து இணைஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி. இது இணைந்து அதில் வந்து ஒரு ஃபெர்டிலைசேஷன் ஃபெர்டிலைஸ் ஃபார்மில் என்ன செய்து இருக்குது, கருவுற்ற நிலையில் என்ன செய்து காணப்படுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபெர்டிலைஸ் ஓவரி பிகம் ஃப்ரூட்ஸுக்கு என்ன செஞ்ச விதை கருவுற்ற சூழ் விதையாகிறது. அதுக்கப்புறம் என்னது, கருவுற்ற சூழ் வந்து என்ன செய்யுது, ஒரு விதையாகிறது, ஒரு பழமாக இருக்குது. ஸோ அந்த பழத்தில் உள்ள விதையை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எடுத்து சீட்ஸ் ஃபெர்டிலைசஸ் ஓவல் பிகாம் சீட்ஸ் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த பழத்துக்குள்ளே சீட்ஸ் என்ன செய்யும் இருக்கும். அந்த சீட்ஸு தனியாக செப்பரேட்டாக எடுத்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு ரீப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ பிளான்ட்டை நம்ம என்ன செய்யலாம், திரும்ப என்ன செய்யலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ திரும்ப அதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி திரும்ப ஒரு ஹைபிஸ்கஸ் ஏதோ ஒரு செடியான எதனால என்ன செய்யலாம், தாவரங்கள் பழம் கனி கொடுக்கக்கூடிய தாவரங்களாகவோ அல்லது ஒரு அழகான ஃப்ளவர்ஸ், ஒரு மலர்கள் அழகான பூத்து கொடுக்கக்கூடிய மலர்களை உருவாக்கக்கூடிய தாவரங்களை நம்ம என்ன செய்யலாம், உருவாக்கலாம் இந்த விதைகள் மூலமாக. சரிமா, எந்த விதையை நம்ம பயன்படுத்தணும் அதுக்கு அந்த ஃபேமிலி ரிலேட்டடான பிளான்ட்ஸு உருவாகும். சரியாம்மா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், திஸ் இஸ் ஆண்ட்ரோசியம். ஸோ மெயில் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர், மெயில் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர், அதாவது ஃப்ளவரில் வந்து இது வந்து ஒரு ஆண் உறுப்பு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம். சரிம்மா, ஆண் இனப்பெருக்க உறுப்பு. சரிம்மா, ஆண்ட்ரோசியம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மகரந்தத்தாலும் 2 பாகங்களை கொண்டுள்ளது. அவை மகரந்த கம்பி மற்றும் மகரந்த பை. மகரந்த கம்பின்னு தான் இருக்கு இல்லையா, இதுதான். ஸோ இது வந்து என்னது, மகரந்த பை மேலே இருக்கக்கூடியது. ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போலன் கிரெயின்ஸ் இருக்கும். மகரந்த தூள் என்ன செய்யும் இருக்கும், போலன் கிரெயின்ஸ். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு முதிர்ந்த ஒரு மலருடைய மகரந்த பையை நம்ம தொட்டாலே போதும், அதுக்குள்ளே இருந்து ஒரு தூளாக விழுறதை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். உள்ள தூள் இருக்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் செடியில் அந்த ஃப்ளவரை எடுத்து நீங்கள் அதில் அந்த சின்ன மொட்டு மாதிரி இந்த மாதிரியான அமைப்பு நான் அந்த படத்தில் காட்டியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரியான அமைப்பு இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்து உடச்சி பார்த்தீங்க உள்ளனா உள்ள சின்ன துகள் மாதிரி என்ன செய்யும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னது, போலன் கிரெயின் சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து மெயில் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஸோ ஆண் இனப்பெருக்க உறுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து மெயில் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். சரிங்களா. ஸோ இன்னர் டு திஸ் ஆண்ட்ரோசியம் holes we can find the female reproductive part of the flower. ஸோ இந்த நம்ம ஆண்ட்ரோசியத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மலருடைய பெண் இனப்பெருக்க உறுப்பான சூலக வட்டத்தை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜினோசியம்னு சொல்கிறோம். ஸோ மெயில் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் வந்து ஆண்ட்ரோசியம்னு சொன்னோம். ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் வந்து ஜினோசியம் சொல்கிறோம். என்னது இந்த இருக்கு இல்லையா, கால்டு ஜினோசியம், and ஜினோசியம் சொல்லுவோம். ஜினோசியம் மீன்ஸ் ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர், ஆண்ட்ரோசியம் இஸ் மெயில் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். சரியாம்மா. நெக்ஸ்ட் யூ வில் ஃபைண்ட் திஸ் பார்ட் வித் swollen பார்ட் ஆஃப் பாட்டம் பார்ட். ஸோ இதன் அடிப்பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக பருத்து என்ன செய்யும் காணப்படும். பருத்துனா பெருசாக நிச்சயம் காணப்படும். இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திஸ் இஸ் த ஓவரி. இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரின்னு சொல்கிறோம். ஓவரி மீன்ஸ் சூப்பைன்னு சொல்லுவோம். பை. ஸோ இதிலிருந்து தான் விதைகள் உருவாக்கப்படுகிறது. சீட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் இன் திஸ் பார்ட். இதில் தான் என்னது, விதைகள் என்ன செய்கிறது, உருவாக்கப்படுகிறது. அந்த ஆன் டாப் ஆஃப் த ஓவரி தேர் இஸ் எ ஸ்லெண்டர் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்ட் ஸ்டைல். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜினோசியம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். ஸோ இதில் தான் ஓவரி என்ன செய்து இருக்குது. ஓவரி வந்து என்ன இருக்குல்ல, கொஞ்சம் பருத்து என்ன செய்கிறது காணப்படுகிறது இல்லையா. ஸோ இந்த ஓவரி தான் வந்து என்னது, இதுக்குள்ளே என்ன இருக்கும், ஓவுல்னால் அந்த இதன் நுனியில் ஒட்டும் தன்மை உள்ள, அதாவது மேலே சூலக தண்டு இருக்கும், மெல்லிய குழல் போன்ற பகுதி என்ன செய்யுது இருக்குது. ஸோ இதில் இருந்தால் ஓவல்ஸு சூல்கள் என்ன செய்கிறது காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பாரு, இதுக்கு மேலே ஒரு மாதிரி நீளமான ஒரு தண்டு பகுதி இருக்குது, அதை தான் வந்து ஸ்டைல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அந்த தண்டுக்கு மேலே 2 அந்த நுனியில் வந்து ஸ்டிக்மா இருக்கும். ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா போலன் கிரெயின்ஸ் அந்த
அந்த சூலக பை அதில் தான் என்ன செய்யுது இருக்குது. சரியாம்மா? அங்கே தான் போலன் கிரெயின் என்ன செய்யும், வந்தடையும். சரியாம்மா? நெக்ஸ்ட் பாருங்கள், டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ். Now we shall learn some important terms to understand flower and their role in the reproductions. So நம்ம வந்து we all shall some important terms understand flower பற்றி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதாவது ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கத்தை பற்றி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு if all the four words hose, calyx, corolla, stamen and pistils are present, then it is called a complete flower. ஸோ கம்ப்ளீட் ஃப்ளவர் அப்படின்னா முழுமையான மலர்னு சொல்லுவோம். அப்போ முழுமையான மலர்னால் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஆல் த ஃபோர் ஓட்ஸ், கேலக்ஸ் இருக்கணும், கொரோலா இருக்கணும், அண்ட் ஸ்டேமன்ஸ் இருக்கணும், அண்ட் பிஸ்டில்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு ஃப்ளவர்னால் அதில் கேலக்ஸ் அதாவது புள்ளி வட்டம் இருக்கணும், கொரோலா அல்லி வட்டம் இருக்கணும், அப்புறம் ஸ்டேமன்ஸ் மகரந்தத்தாள் வட்டம் இருக்கணும், அண்ட் பிஸ்டில் அதாவது சூலக வட்டம் என்ன செய்யணும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் அது வந்து கம்ப்ளீட் ஃப்ளவர்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கம்ப்ளீட் ஃப்ளவர்ஸ் ஆர் பைசெக்சுவல் ஃப்ளவர். அதாவது பைசெக்சுவல்ஸ்னால் இருபால் மலர்னு சொல்லுவோம். கம்ப்ளீட் ஃப்ளவர்ஸ் வந்து ஆர் பைசெக்சுவல் ஃப்ளவர். இதில் வந்து இருபால் மலர்னு சொல்கிறோம். அதாவது இங்கே ஆண் இனப்பெருக்க உறுப்பு இருக்கும், பெண் இனப்பெருக்க உறுப்பினர் இருக்கும். மெயில் ப்ரொடியூஸ் பார்ட் ஆஃப் த பார்ட் இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் என்ன செய்யும் அதில் இருக்கும். இஃப் எனி ஆஃப் தீஸ் ஃபோர் ஓட்ஸ் இஸ் மிஸ்ஸிங் தென் இட் இஸ் கால்ட் ஆஸ் எ இன்கம்ப்ளீட் ஃப்ளவர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்தில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட அது வந்து இன்கம்ப்ளீட் ஃப்ளவராக மாறிடும், அதாவது முழுமையற்ற மலராக மாறிடும். ஸோ இதில் அதாவது நான் சொன்னல கேலக்ஸ், கொரோலா, ஸ்டேமன் அண்ட் பிஸ்டில், இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சா கூட அது வந்து இன்கம்ப்ளீட் ஃப்ளவராக என்ன செய்யுது மாறிடுது, முழுமையற்ற மலராக என்ன செய்யுது மாறிடுது. இன்கம்ப்ளீட் ஃப்ளவர் ஆர் யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ், அதாவது ஒரு பால் மலர்னு சொல்கிறோம், ஒரு பால் மலர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் நினச்சியாது இருக்காது, அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் நினச்சி இருக்காது, ஆண் இனப்பெருக்க உறுப்பு இருக்காது ஒரு பால் மலரில். இன்கம்ப்ளீட் ஃப்ளவர்ஸ் ஆர் யூனிசெக்சுவல் ஃப்ளவர். தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் யூனிசெக்சுவல் ஃப்ளவர், மேல் ஃப்ளவர் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர். மேல் ஃப்ளவர் அண்ட் ஃபீமேல், இதில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது, மேல் ஃப்ளவர் இருக்குது அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் என்ன செய்யுது இருக்குது. த ஒன் வித் ஆண்ட்ரோசினம் அண்ட் வித்தவுட் ஜினோசினம் இஸ் கால்டு மேல் ஃப்ளவர். அதாவது ஆண்ட்ரோசியம் இருக்கும் ஆனால் ஜினோசியம் என்ன செய்யாது இருக்காது. ஆண்ட்ரோசியம் இருந்தது அப்படின்னா அது மேல் ஃப்ளவர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் வித் ஜினோசியம் இருக்கும், ஜினோசியம் என்ன செய்யும் இருக்கும், எது இருக்காது, ஆண்ட்ரோசியம் இருக்காது, இது வந்து ஃபீமேல் ஃப்ளவர்னு சொல்லுவோம். ஆண்ட்ரோசியம் இல்லைன்னா அது வந்து ஃபீமேல் ஃப்ளவர்ஸ், ஆண்ட்ரோசியம் இருந்தது அப்படின்னா அது வந்து மெயில் ஃப்ளவர்ஸ். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெயில் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ். தீஸ் ஆர் கால்ட் யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் தான் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம், அதாவது ஒரு பால் மலர்கள்னு தான் சொல்கிறோம். சரியாம்மா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பைசெக்சுவல் ஃப்ளவர், யூனிசெக்சுவல் ஃப்ளவர் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெட்டல் இருக்கும், ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஆன்தர் தான் வந்து அந்த இது போலன் கிரெயின் இருக்கும் இல்லையா, அந்த பார்ட், போலன் கிரெயின் இருக்கிற பாட்டு தான் ஆன்தர்னு சொல்கிறோம். ஸோ ஆன்தர்ஸ் அது ஓவரிஸ் இருக்கும், அப்புறம் பெடிக்கல் இருக்கும், அதாவது அந்த சீல காம்பும் இருக்கு இல்லையா அதுதான் பெடிக்கல்ஸ், அண்டு செப்பல்ஸ் என்ன இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ். இதில் ஒன்று குறைஞ்சாலும் வந்து என்னது அது யூனிசெக்சுவல் ஃப்ளவராக மாறிடுது. இதில் பாருங்கள் ஓவரி இருக்குது, செப்பல் இருக்குது, பெடிக்கல் இருக்குது, அண்டு ஸ்டிக்மா இருக்குது, ஸ்டைல் இருக்குது, பெட்டல் இருக்குது, பட் ஆந்தர் என்ன செய்யலை இல்லை. ஸோ இது வந்து யூனிசெக்சுவல் ஃப்ளவர். ஓகேங்களா? சில டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட், யூனிசெக்சுவல், பைசெக்சுவல், இப்போ யூனிசெக்சுவல் மேல்ஸ் ஆர் ஃபீமேல்ஸ் இப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டூ யூ நோ த சன்ஃப்ளவர் இஸ் நாட் ஏ சிங்கிள் ஃப்ளவர். சன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, சூரியகாந்தி, ஸோ அது வந்து சிங்கிள் ஃப்ளவர் கிடையாது, நாட் ஏ சிங்கிள் ஃப்ளவர், இட் இஸ் ஏ குரூப் ஆஃப் ஃப்ளவர். இது வந்து என்னது ஒரு பல்வேறு குழுக்களால் இணைந்து என்ன செய்கிறது காணப்படுகிறது. அதாவது அது தனி மலர் கிடையாது, பல மலர்கள் ஒன்றிணைந்து என்ன செய்கிறது உருவான தொகுப்பு தான் இது சூரியகாந்தி பூ. சரியாம்மா?
clusters together. A group of flowers arranged together, it's called இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பல மலர்கள் ஒன்றோடு இணைந்து காணப்பட்டதால் அதுக்கு வந்து மஞ்சரின்னு சொல்லுவோம். அதாவது இதை தான் இன்ஃப்ளோரசன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மஞ்சரி, தமிழில் வந்து மஞ்சரி என்று சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரைடாக்ஸ் ஃப்ரோகம்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளவர்லேயும் எனது சிங்கிள், அதுலேயும் எனது ட்ரைடாக்ஸ் ப்ரோகம்பன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் இருக்குது. ஸோ அதுலேயும் ஒரு சிங்கிள் மலர் போல் காணப்படுவது வந்து என்னது இன்ஃப்ளோரோசன்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுலேயும் ஒரு சிங்கிள் ஃப்ளவர் இருக்கும். ஸோ இப்போ சிங்கிள் ஃப்ளவர் மாதிரி காணப்படும். ஸோ அதுலேயும் என்னது இன்ஃப்ளோரசன்ஸ், அந்த சன்ஃப்ளவர் மாதிரி இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்குது. ஸோ லீஃப் ஜூஸ் ஆஃப் திஸ் பிளான்ட்ஸ் இஸ் யூஸ்டு டு க்யூர் வாண்டர்ஸ் அண்ட் கட்ஸ். ஸோ இதில் உள்ள இதன் வந்து இலைச்சாறு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரைடாக்ஸ் ப்ரோகோம்பன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய இலைச்சாறு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்டு காயங்களை என்ன செய்கிறது, குணப்படுத்துகிறது. வாண்ட்ஸ் அண்ட் கட்ஸ். So the process by which pollen grains reach stigma is called as pollinations. அப்போ முக்கியமான கொஸ்டின் இது, பாலினேஷன்னா என்ன? The process by which pollen grains reach stigma is called as a pollination நம்ம என்ன சொல்கிறோம். அதாவது pollination மகரந்த சேர்க்கைனா என்ன, ஒரு pollen grains அதாவது மகரந்த தூள் வந்து எங்கள் ஸ்டிக்மாக்கு என்ன செய்யணும், வரணும். அதாவது சூலக முடியை வந்து என்ன செய்யணும், அடையணும். ஸோ இப்படி அடையும் போது தான் அது வந்து மகரந்த சேர்க்கை என்ன செய்கிறது, நடைபெறுகிறதுன்னு அர்த்தம். The process by which pollen grains reach stigma is called pollination. The flower that receive pollen grains is called pollinated flowers. அதாவது ஒரு ஃப்ளவர் வந்து இந்த pollen grain ரிசீவ் பண்ணிச்சு அப்படின்னா அதை pollinated flower நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம், pollinated flower. While the one that did not receive pollen grains is called as unpollinated flowerன்னு சொல்கிறோம். அதாவது அந்த போலன் கிரைனை ரிசீவ் பண்ணலை அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஃப்ளவருக்கு வந்து அன்போலினேட்டட் ஃப்ளவர்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? போலினேஷனுங்கிற டாப்பிக்லேயே வரும். இந்த அபோவ் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, we transfer the pollen grains from male flower into the female flower. அதாவது என்ன நடக்குது, ஒரு போலன் கிரெயின் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது எங்கேருந்து, மெயில் ஃப்ளவர்லேருந்து ஃபீமேல் ஃப்ளவருக்கு என்ன செய்யுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆர்டிஃபிஷியல் போலினேஷன் சொல்கிறாங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம என்ன செய்கிறோம் பண்ணுறோம். அதாவது ஒரு மெயில் ஃப்ளவரில் இருந்து நம்ம வந்து அந்த போலன் கிரெயினை எடுத்து ஒரு ஃபீமேல் ஃப்ளவரில் நம்ம ஃபீமேல் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் நம்ம என்ன செய்கிறோம், கொண்டு சேர்க்கிறோம். இதை வந்து ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன்னு சொல்கிறோம். However, in nature there are many ways in which pollen grains reach the stigma of the flower and is called as natural pollination. அதாவது நேச்சுரல் பாலினேஷன் என்னது, நேச்சுரலாகவே, அதாவது எந்தவித ஒரு ஹியூமனுடைய ஹெல்ப்பாலேயோ அல்லது அனிமல்ஸோடைய ஹெல்ப்பாலேயோ நடக்காமல் என்ன செய்யுது அப்படின்னா நேச்சுரலாகவே போலன் கிரெயின்ஸ் ரீச் ஸ்டிக்மா ஆஃப் த ஃப்ளவர். போலன் கிரெயின்ஸ் என்னது, ஒரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் மற்றொரு ஃப்ளவருடைய ஸ்டிக்மாவுக்கு கொண்டு சேருது அப்படின்னா அதை நேச்சுரல் போலினேஷன் நம்ம என்ன சொல்கிறோம், நேச்சுரல் போலினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியாம்மா? ஸோ இதை இந்த போலினேஷனில் பார்த்தீங்கன்னா இஸ் 2 types, கிராஸ் போலினேஷன் அண்ட் செல்ஃப் போலினேஷன். கிராஸ் போலினேஷன் அண்ட் செல்ஃப் போலினேஷன். ஸோ கிராஸ் போலினேஷன் அப்படின்னா அதாவது ஒரு போலினேஷன் வந்து நடக்கிறதுக்கு விண்டு இல்லாது இன்செக்ட்ஸ் ஆர் பேட்ஸ், அதாவது இன்செக்ட்ஸ் பூச்சிகள், பறவைகள் அல்லது காற்றின் மூலமாக ஒரு மலரில் இருக்கக்கூடிய மகரந்த தூளானது மற்றொரு மலருக்கு வந்து மலர்களோட சூலக முடியை என்ன செய்யும், அடையும், வந்து முடியை வந்து என்ன செய்யும், அடையும். இது வந்து கிராஸ் போலினேஷன்ஸ், அதாவது அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். அயல் மகரந்த சேர்க்கை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேட்ஸ் வந்து என்ன செய்யுது, ஒரு
தேனீக்களை உறிஞ்சுவதற்காக ஒரு ஃப்ளவரில் என்ன செய்யுது, தேன்களை உறிஞ்சுவதற்காக ஃப்ளவரில் என்ன செய்யும், வந்து உட்காரும். ஸோ உட்காரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ரெக்கை அல்லது அதனுடைய கால்கள் இதில் எதுலையாவது ஒன்றில் அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து என்ன செய்யும், ஒட்டிட்டு அடுத்த இந்த பேட்ஸ் வந்து இன்னொரு ஃப்ளவரில் உட்காரும்போது அங்கே எதிர்பாராத விதமாக அது ரெக்கையில் இருக்கக்கூடிய அந்த போலன் கிரெயின்ஸோ கால்களில் ஒட்டியிருக்கொண்டிருந்த போலன் கிரெயின்ஸோ அதனுடைய ஸ்டிக்மாவில் என்ன செய்யும், விழும். அதனுடைய ஸ்டிக்மாவில் என்ன செய்யும், விழும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் போலினேஷன் சொல்கிறோம், அயல் மகரந்த சேர்க்கை. அதாவது ஒரு பூச்சியோ ஒரு வண்ணத்து பூச்சியாக இருக்கலாம். பூச்சினா என்னது, இன்செக்ட்ஸ்னால் பூச்சிகள். அது வண்ணத்து பூச்சாகவும் என்ன செய்யலாம் இருக்கலாம். எந்த ஒரு பூச்சிகள் அல்லது பறவைகள் அல்லது காற்றின் மூலமாக இப்போ காற்று வேகமாக அடிக்கும்போது ஒரு மலரில் உள்ள போலன் கிரெயின்ஸ் வந்து அதே மலரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாக்கு என்ன செய்யும், விழும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் போலினேஷன் அப்படின்னு சொல்கிறோம், அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். செல்ஃப் போலினேஷன் நெக்ஸ்ட் என்னது, செல்ஃப் போலினேஷன்னா அதாவது ஒன் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து அந்த சேம் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் என்ன செய்யும், விழும். அதாவது சேம் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் வந்து அதே சேம் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் என்ன செய்யும், இதுதான் வந்து என்னது செல்ஃப் போலினேஷன் சொல்கிறோம். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காற்றின் மூலமாகவோ விண்டு அண்டர் ஹெல்ப் ஆஃப் விண்ட் ஆர் பேட்ஸ் ஆர் இன்செக்ட்ஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 உயிரினங்கள் மூலமாக என்ன செய்யலாம், நடக்கலாம். சரிங்களா, உயிரினங்கள் மூலமாகவோ அல்லது விண்டு காற்றின் மூலமாகவோ என்ன செய்யலாம், நடக்கலாம். செல்ஃப் போலினேஷன்ஸ். கிராஸ் போலினேஷன்னா ஒரு ஃப்ளவர்லேருந்து மற்றொரு ஃப்ளவருக்கு என்ன செய்யும், அந்த போலன் கிரெயின்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். விச் ஹெல்ப் ஆஃப் இன்செக்ட்ஸ் ஆர் பேட்ஸ் ஆர் விண்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் போலினேஷன், சேம் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் சேம் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் என்ன செய்யும், விழும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா செல்ஃப் போலினேஷன் சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல்ஃப் போலினேஷன் அண்ட் கிராஸ் போலினேஷன்? செல்ஃப் போலினேஷன் பார்த்தீங்க, போலன் கிரெயின்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த அனதர் டு த ஸ்டிக்மா ஆஃப் த சேம் ஃப்ளவர் ஆர் டு த அனதர் ஃப்ளவர் ஆஃப் த சேம் பிளான்ட். அதாவது போலன் கிரெயின் வந்து டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த அனதர் ஆந்தர், அதாவது ஆந்தர் போலன் கிரெயின்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஆந்தர்லேருந்து போலன் கிரெயின்ஸ் என்னது டிரான்ஸ்ஃபர் ஆகுது டு த ஸ்டிக்மா ஆஃப் த சேம் ஃப்ளவர். அதே ஃப்ளவரில் என்ன செய்யுது, ஸ்டிக்மாக்கு என்ன செய்யுது, அந்த போலன் கிரெயின்ஸ் என்ன செய்யுது, வருது. இதுதான் வந்து செல்ஃப் போலினேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிராஸ் போலினேஷன் பாருங்கள். போலன் கிரெயின்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஆந்தர்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டில் இருக்கக்கூடிய இப்போ ஆந்தருக்குள்ளே தான் அந்த போலன் கிரெயின்ஸ் இருக்கும். அந்த ஆந்தர் போலன் கிரெயின்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஆந்தர் ஆஃப் ஒன் ஃப்ளவர் டு த ஸ்டிக்மா ஆஃப் த அனதர் ஃப்ளவர் ஆஃப் த சேம் கைண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் பிளான்ட்டாக ஒரே பிளான்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி டிஃப்ரெண்ட் பிளான்ட்டாக என்ன செய்யலாம் இருக்கலாம். அனதர் ஃப்ளவரில் போய் என்ன செய்யும், அந்த ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் போய் என்ன செய்யும், அந்த போலன் கிரெயின்ஸ் என்ன செய்யும், போய் விழும். ஓகேங்களா. ஸோ இதுதான் பாருங்கள் அப்படின்னா கிராஸ் போலினேஷன் சொல்கிறோம். Plants do not need to produce pollen grains in a large quantity for self pollination. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தன்மகரந்த சேர்க்கை நடைபெற அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தியாக தேவையில்லை. அதிக அளவில் அந்த போலன் கிரெயின்ஸ் என்ன தேவையில்லை. பிளான்ஸ் டூ நாட் நீட் ப்ரொடியூஸ்ட் போலன் கிரெயின்ஸ் இன் லார்ஜ் குவான்டிட்டி. அதிக குவான்டிட்டி நமக்கு என்ன தேவை கிடையாது. ஆனால் பிளான்ஸ் நீட் டு ப்ரொடியூஸ், அங்கே கிராஸ் போலினேஷனில் பாருங்கள், பிளான்ஸ் நீட் டு ப்ரொடியூஸ் போலன் கிரெயின்ஸ் இன் லார்ஜர் குவான்டிட்டி டு இன்க்ரீஸ் த சேஞ்ச் ஆஃப் போலினேஷன். இதுக்கு வந்து அதிக லெவலில் என்ன செய்கிறது, மகரந்த தூள்கள் என்ன செய்கிறது, தேவைப்படுது. ஏன்னா பாதி எடுத்துகிட்டு போகும்போது பாதி நிலத்துலேயே என்ன செஞ்சிடும், அந்த லேண்ட்லேயே என்ன செஞ்சு விழுந்துடும். ஸோ அதிகப்படியான போலன் கிரெயின்ஸ் என்ன செய்து தேவைப்படுது. ஸோ இட்ஸ் டஸ் நாட் ப்ரொடியூஸ் சேஞ்ச் இன் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் நியூ பிளான்ட்ஸு. ஸோ இதனால் அதாவது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நியூ பிளான்ட்ஸில் எந்தவித வேறுபாடுகளும் என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் கிராஸ் போலினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பிளான்ட்ஸில் வந்து புதிய சில நியூ கேரக்டரிஸ்டிக் என்ன செய்யலாம், அதில் வரலாம், காணப்படலாம். சரிங்களா. ஸோ இதுதான் போலினேஷன் பிளான்ட்ஸ் அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. செல்ஃபோன்ஸ் வந்து அதே ஃப்ளவரில் என்ன செய்யுது,
அதே அந்த ஆந்தரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் வந்து அதே ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் விழுற மாதிரி காட்டியிருக்காங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. கிராஸ் பாலினேஷனில் ஒரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஆந்தரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் வந்து டு த ட்ரான்ஸ்ஃபர் டு த அனதர் ஃப்ளவர் ஆஃப் த ஸ்டிக்மாக்கு நினச்சது வருது. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த டாப்பிக்கோட இன்றைய இந்த கிளாஸில் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். Dear students, today's homework in your book, page number 60, table 5.1, differences between self-pollination and cross-pollination. உன்னுடைய புத்தகத்தில் 60ஆம் பக்கம் இருக்கக்கூடிய அட்டவணை 5.1 தன் மகரந்த சேர்க்கைக்கும் அயல் மகரந்த சேர்க்கைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். இந்த அட்டவணையை நீ ஒரு A4 தாளிலோ அல்லது வெள்ளை தாளிலோ எழுதி இதை உன் அறிவியல் ஆசிரியருடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரும் சனிக்கிழமைக்குள்ளாக நீ அனுப்பி வைக்க வேண்டும். இதுதான் உனக்கு இன்று கொடுக்கப்படக்கூடிய ஹோம்ஒர்க். மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பிலே நாம் சந்திப்போம்.